அனைவருக்கும் வணக்கம். நமது டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கான 100 கொஸ்டின்ஸு பார்க்க போகிறோம். குரூப் 4 குரூப் 2 சிலபஸ் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. முதல் கொஸ்டின்ஸ், பொங்கல் ப்ளஸ் அன்று சேர்த்தெழுதுக. பொங்கல் அன்று. சீரிழமை, சீர் ப்ளஸ் இளமை. பூ ப்ளஸ் சோலை, பூஞ்சோலை. கூட்டப்பெயர் யானை. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. யானை கூட்டம். யானையோட சரியான எண்ணடை தேர்வு யானை கூட்டம். சொற்களின் கூட்ட பெயர்கள். பழம். சரியான எண்ணடை தேர்வு செய்க. பழக்குலை. பழங்கிறத பழக்குலைன்னு சொல்கிறோம். சரியா தவறா? கூற்று 1 10 பாட்டு நூல்களில் ஒன்று முல்லைப்பாட்டு. கூற்று 2 முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். கூற்று 1 மட்டும் சரி. முதல் கூற்று மட்டும் சரியானது, ரெண்டாவது கூற்று தவறு. கீழ்கண்ட தொடர்களை கவனி. கூற்று, தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக் குயிக். காரணம், மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். கூற்று சரி, காரணம் சரி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மாளாத காதல் நோயாளன் போல். அடுத்தது 10வது, எல்லோருக்கும் இனிய வணக்கம். 11 பொருந்தாத காலத்தை சுட்டுக. வாழத்துளிகள் வந்து கொண்டே இருந்தன. அதாவது வாழத்துளிகள் வந்து கொண்டே இருந்தன. இதோட காலம் இறந்த காலம். சரியான இணையை தேர்ந்தெடு. மழை பெய்யும் எதிர்காலம். எதிர்காலத்தை காட்டுது. மழை பெய்யுங்கிறது எதிர்காலத்தை காட்டுது. சரியான இணை மழை பெய்யும் எதிர்காலம். அடுத்தது, கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் பாலில் விழுந்தது அப்படிங்கிறது இறந்த காலத்தை காட்டுது. அடுத்தது, விசனம் என்பது எதிர்ச்சொல். விசனம் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவென கண்டறிக. மயிலாப்பூர். புதுக்கோட்டை என்பது மருவு எதுவென கண்டறிக. அதாவது மருவு. புதுக்கோட்டை மருவு புதுகை. சிவிங்கம் தமிழ் படுத்துக. சிவிங்கத்தை தமிழில் சுவைப்பு பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேகசின் சரியான தமிழ் சொல் பருவ இதழ். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். அதாவது அதற்கான வினா எதை செய்யாமையால் கெடும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் புடற்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? அதுதான் அந்த விடைக்கான வினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வலுவமைதியாகும். இது எவ்வகை வலுவமைதி? இந்த விடைக்கான வினா இது எவ்வகை வலுவமைதி? விடைக்கேற்ற வினா அமைக்க. முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியன். அதற்கான வினா கொற்கையின் அரசர் யார்? அதுதான் சரியானது. சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். அதற்கான விடை நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். இதுதான் சரியான விடை. அடுத்தது, பிறமறி சொல்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடுக. நாம
கரணம். நாமகரணம்னா பெயர், இதுதான் சரியானது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். சரியான இடத்தை தேர்ந்தெடு. மதுரவசனி, தேன்மொழிப்பாவை. இந்த மதுரவசனிக்கு தேன்மொழிப்பாவை தான் இணையான தமிழ் சொல். அடுத்தது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. பணிந்துனா கட்டுப்படுதல், பணித்துனா உத்தரவிடுதல். சரியான பொருளை அறிக. தகழி, தகழினா அகல் விளக்கு. அடுத்தது சரியான பொருளை அறிக. காருகர், நெய்பவர். காருகர்னா நெய்பவர். நுழாய் என்பது, நுழாய்னா இளம்பாக்கு. குறில்நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக. விதி, வீதி. விதினா சட்டம், வீதினா தெரு. குறில்நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெளிவு செய்க. நசி, நாசி. நசினா குறைதல், நாசினா மூக்கு. இதுதான் சரியான இணைக்கான விடை. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய இரு பொருள்களை கண்டறிக. கலைனா வயலில் கலை, அது சொல்கிறோம். இல்லைன்னா முகத்தின் ஒளி, அதுதான் பொருத்தமான விடை. சொல் இருபொருள் தருக. சொல்னா அதோட இருபொருள் தருக. நெல், பதம், இதுதான் கரெக்டானது. சரியான இருபொருளை தேர்ந்தெடு. உறவுனா சுற்றம், சுற்றம் அதாவது சுற்றத்துக்கு விருப்பம். அடுத்தது 36வது. உங்கூருக்கே வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. அதற்கான எழுத்து வழக்கு கரெக்டானது. உங்கள் ஊருக்கே வருகிறேன். 37. வெரசா வந்துடுவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. வெரசா வந்துடுவேன் அப்படிங்கிறதுக்கு விரைவில் வந்து விடுவேன், இதுதான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்தது 38. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. வினைத்திட்டம் என்பது யாது? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? நாற்பத்தி 41வது. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆ, எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏறத் தெரியுமா? ஆங்கிற இடத்துல ஆச்சரியக்குறி. எவ்வளவு பெரிய கரடி, அதுக்கப்புறம் கரடிக்கு மரம் ஏறத் தெரியுமா? கொஸ்டின் மார்க். அதுதான் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர். பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை காண்க. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். சரியான நிறுத்தற்குறி இடப்பட்ட தொடரை கண்டறிக. இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். அடுத்தது மாணவன் எதிர்ப்பாலுக்குரிய பெயரை எழுதுக. மாணவனுக்கு எதிர்ப்பால் மாணவி. பொருந்தாத இணையை கண்டறிக. 4, அதாவது நாள், அதற்கு தமிழ் எழுத்து ஏ. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் மட்டை. மடலி, குருத்து, பைங்குல் அப்படிங்கிறது தாவரத்தின் இளம் நிலையை குறிக்குது. மட்டைங்கிறது குறிக்காத ஒரு சொல். இவை மூன்றன் நாமம் கெடுக்கும். இவை 47வது. இவை மூன்றன் நாமும் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளை ஒட்டி பொருந்தாத சொல்லை கண்டறிக. அதுக்கு பொருந்தாத சொல் இன்பம். அதாவது வெகுளி, காமம், மயக்கம் அந்த மூலம் நாமும் கெடுக்கும் நோய். இன்பம் மட்டும் அதில் பொருந்தாத சொல். 48. மரபு பிழைகள் வினை மரபு. பால்ங்கிறதுக்கு பருகு. 49வது மரபு பிழைகள் ஒளி மரபு. கிளி, கிளி பேசும், அதுதான் கரெக்டான விடை. 50வது கடைசி 50வது. அபிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. அதற்கெல்லாம் சரியான
விடை வந்து வளர்ந்தன.